ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோட என்கேஜ்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபோட்டோஸாக இருக்குது வீடியோன்னு சொன்னி அது மாதிரி கேட்கலாம். நான் வந்து ஃபோட்டோவை தான் வீடியோவை ஆக்கி வச்சுருக்கேன். அதனால மறக்காமல் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வீடியோ எதுவுமே எடுக்கலை, ஃபோட்டோஸ் மட்டும்தான். வீடியோஸ் வந்து மொபைலில் அந்த ரிங் மாற்றுறது மட்டும் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப தள்ளி எடுத்து போர்ட்ரேட்டில் எடுத்ததுனால அது கிளியராக எதுவுமே இல்லை, ஜூம் பண்ணனால. அதனால் என்கிட்ட ஹெச்டி ஃபோட்டோஸ் இருக்குது. அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். என்னோடய என்கேஜ்மெண்ட் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு முடிஞ்சு. நான் வந்து அப்லோடு வந்து இப்போ தான் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமு. இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எல்லாமே ரெடியாகி 11 மணி போல் அங்கே போனோம் மண்டபத்துக்கு. போனதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்தாங்க. ஃபோட்டோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சித்தப்பா தான் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. நீங்கள் வந்து நல்லா இருந்துன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா என்னென்னலாம் மாடல் கொடுக்கலாம் அது மாதிரி உள்ள கருத்து எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே தப்பாக யாருமே நினச்சிக்க மாட்டோம். நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸாக தான் எடுத்தோம். ஏன்னா மாப்பிள்ளை வர்றது வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபோட்டோக்கு தானே போஸ்ட் தானே கொடுக்க முடியும். அதனால தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த ட்ரெஸ்ஸில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் வந்து என்கேஜ்மெண்ட்டாட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். இந்த வீடியோவில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதனால் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த மெஹந்தியை பற்றி சொல்லி ஆகணும். என்னோட 2 கையிலையும் பின்னாடியும் வச்சது எந்த ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் கிடையாது. நான் 2 கைக்கு 2 பக்கம் வச்சேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஒரு கைக்கு வச்சா, என் சித்தி பொண்ணு இன்னொரு கைக்கு வச்சா. அது மாதிரியே தான் வச்சு நாங்களும் பண்ணோம். ரிசல்ட் அது சூப்பராக இருந்துச்சு. கோணு எப்போவுமே மெஹந்தி வைக்கும்போது எவ்வளோ கேவலமாக வச்சாலும் கொஞ்சம் நெருக்கி வச்சா அழகாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் அழகாகவே வச்சோம். அப்புறம் வந்து மாப்பிள்ளை எல்லாமே 12 மணிக்கு உள்ளே வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெல்கம் பண்ணி என் தங்கச்சி ஆரத்தி எடுத்து, ஆரத்திக்கு வந்து அமௌண்ட்டு கூட வாங்கிட்டா. கேட்டுகிட்டே இருந்தா, நிறைய போடுங்க, 500 போடுங்க, 1000 போடுங்க, அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா. கடைசியில் அவளுக்கு இனி ஒரு அமௌண்ட் கிடச்சி. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே தட்டு கொண்டு வந்தாங்க. ரிலேட்டிவோட வீடியோ வந்து ரொம்ப போடக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் விருப்பம் இருக்காது சில பேருக்கு. அதனால வந்து அதில் உள்ள தட்டு அது மாதிரி உள்ளதாக வந்துச்சு. எல்லாமே வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டேன். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எடுத்த அந்த ட்ரெஸ்ஸு தான் இந்த லெஹங்கா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. இது வந்து ட்ரிவாண்ட்ரம் போத்தீஸில் தான் போய் எடுத்தோம் 2 பேருக்கும் சேர்ந்து. அதில் வந்து ஷைனிங்கில் மேட்ச் ஆகிறதுனால எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்து. மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் வந்து மாலை எதுவுமே போட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு மாலை போடுற பழக்கம் இருக்குது. ஆனால் நிறைய ஊரில் அது கிடையாது, வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் ஊரில் அந்த பழக்கம் இருக்கா இல்லையான்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. எங்கள் ஊரில் இது இருக்குது. அதனால் நிறைய பேர் மாலை போட்டதை பார்த்து கல்யாணமே முடிஞ்சு அது மாதிரி தான் நினச்சாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து ஒரு விஐபி கெஸ்ட் வந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வசந்த் அண்ணா தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்து எங்கள் அப்பா அந்த கட்சியில் இருக்கிறதுனால எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கெலாம் வருவாங்க. ஆரவோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து தட்டு எல்லாமே மாற்றணும். இங்கேருந்து அங்கே கொடுக்குறது, அங்கேருந்து இங்கே கொடுக்குறது, அதே மாதிரி தட்டு எல்லாமே மாற்றி முடிக்கிறது வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் டைம் ஆகிட்டு இன்னொரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாண வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்ஜெண்ட்டாக போயிட்டாங்க. அதனால் இங்கே சாப்பிட முடியலை. அரோ ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிங் எல்லாமே மாற்றிக்கிட்டோம். ரிங் மாற்றும்போது நம்ம அப்படி ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்னு கூட சொல்லலை. என்னோடய ஃபேஸை பார்த்தாலே பிரைட்டாக பல்ப் எரிஞ்ச மாதிரி இருந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டில் நான் நல்லா என்ஜாய் பண்ணி தான் பண்ணினேன். நீங்கள் வந்து நினைக்கலாம், இந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஏன் இத்தனை நாளாக போடலை, அது வந்து சும்மா தான் போடாமல் வச்சுருந்தேன், ஃபோட்டோஸாக தான் இருந்து. நான் சும்மா மியூசிக்கே போட்டுடலாம் அது மாதிரி தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் மியூசிக் போடாமல் சரி நம்மளே ஓனாக பேசி போடலாம் அது மாதிரி தான் இருந்தேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ தான் யூடியூப்லாம் வச்சுருக்கே, என்கேஜ்மெண்ட்டுக்கு விலாக் எதுவுமே எடுக்கலை அது மாதிரி நினைப்பீங்க. நானும் என்கேஜ்மெண்ட்டுக்கு நிறைய விலாக் எல்லாமே எடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுருந்தேன். ஆனால் நம்மளோட அது அந்த டேயை வந்து நான் அன்னைக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு விலாக் எடுக்கணுன்னே மறந்து போச்சு. நான் காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு இன்ட்ரொடக்ஷன் எடுத்து ரெடி ஆகிறது, மேக்கப் பண்ணுறது அது மாதிரி எல்லாமே எடுக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் முடியலை. கடைசியில் என்ஜாய் பண்ணிட்டேன். அப்புறம் தான் சாயங்காலம் தான் ஞாபகம் வந்து எடுத்துருக்கலாமோன்னு. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே ரீட் பண்ணாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒன்று ரீட் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ரீட் பண்ணி முடிச்சுட்டு விஜய் வசந்த் அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பொட்டு வச்சாங்க. ஃபஸ்ட்டு எங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஃபேமிலி அது மாதிரி எல்லாருமே வச்சாங்க. கொஞ்சம் பேர் தான் என்னால் போட முடிஞ்சது பொட்டு வச்சதில். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் விருப்பம் இருக்குமோ இல்லையோ அது மாதிரி தெரியல. நானாட்டே குறிப்பிட்டு கொஞ்சம் பேரை போட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அண்ணன் ஃபேமிலி ஃபோட்டோ போய் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். நாங்கள்
இருக்கவே இல்லை என்கேஜ்மெண்ட்டில். எல்லாருமே பிஸியாக இருந்ததுனால ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நேரம் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோக்காண்டி தான் நானும் அவங்களும் மாலை மாற்றினோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா எனக்கு போட்டுவிட்டு அது மாதிரி தான் போச்சு. அதனால் வந்து நாங்கள் தான் 2வது ஃபோட்டோக்காண்டி மாலை மாற்றி அதுக்கப்புறம் இருந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறையா மெமரிஸ் எல்லாமே இருக்குது. நீங்களும் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு தான் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நானும் அது மாதிரி என்ஜாய் பண்ணேன். பேக்ரவுண்டு ஸ்டேஜ் பண்ணது பார்த்திங்கன்னா எங்களோட அண்ணன் தான். எங்கள் அப்பா பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா நிறைய ஃபங்க்ஷன் பண்ணி பார்த்துருக்கேன். சிம்பிளாக தான் இருக்கும். எங்கள் அண்ணன் பண்ண நல்லா கிராண்டாக இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அவனும் நல்லா இருக்குது அது மாதிரி தான் சொன்னான். அவன் தான் கேட்ரிங் அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாம் பார்த்தான். ஸ்டேஜை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. நம்ம ஃபங்க்ஷனாக இது. அதனால நான் சொல்லிட்டேன், மேரேஜுக்கு நீ தான் கண்டிப்பாக பண்ணணும். என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து என்னால் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ண முடியல. ஆனால் நீங்கள் வந்து மேரேஜுக்கு எதிர்பார்க்கலாம். ஷாப்பிங் விலாகு அது மாதிரி நிறையா போடலாம். அதுக்கு முன்னாடி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம கல்யாணத்துக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு அது மாதிரி ஒன்றா பண்ணலான்னு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து யூடியூப்பில் யாருமே சப்போர்ட் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்களோட நிறைய சப்போர்ட் எல்லாமே கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் எல்லாமே போடுவோம். இப்போ கடைசியில் வந்து கப்புள்ஸாக நாங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாக எப்போவுமே கடைசி வரைக்கும் இருங்க. எங்கள் 2 பேர்த்துக்கு உள்ள சண்டை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சின்ன சின்ன சண்டையாக வரும். நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்காம விட்டு கொடுத்து போயிடுவோம். அவங்க சண்டை போட்டால் நான் போய் பேசுவேன், நான் சண்டை போட்டால் அவங்க பேசுவாங்க. அப்படி ஈகோ இல்லாமல் லைஃப் இருந்தாலே ஜாலியாக இருக்கும். அது மாதிரி தான் நாங்கள் வந்து 9 வருஷமாக கூடவே இருக்கோம். கடைசி வரைக்கும் கூடவே இருப்போம். எந்த ஒரு சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போனாலே போதும். எந்த ஒரு பிரிவுமே இருக்காது. நமக்கு தான் நல்லது. இது வந்து எங்களோட குரூப் ஃபோட்டோ. இதில் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க.